சிந்தாமணி பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா வந்து மனோஜுக்கு பொண்ணு பார்க்குற விஷயத்தை வந்து ரோஹிணி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க, வெறித்தனமாக யோசிக்கிறாங்க விஜயாவை என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. அடுத்த நாளும் ஆகுது. அடுத்த நாள் மனோஜ் மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக பொண்ணு வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே வராங்க விஜயாவுடைய வீட்டுக்கு. நம்மளுடைய முத்து பார்த்தீங்கன்னா என்ன இது அம்மா அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்டு இருக்காங்க, ஜூஸ் பாட்டிலு மிக்சருன்னு எல்லாத்தையும் வாங்கி வச்சுருக்காங்க. என்ன இன்னைக்கு என்ன ஃபங்க்ஷனு, கேட்டாலும் இடகுடமாக ஏதாவது பேசுவாங்க, அப்பாவுக்கு எதாவது தெரியுமான்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கிட்ட வந்து கேட்குறாரு. அம்மா என்னப்பா மிக்சரு ஜூஸு எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் குட்டி போட்ட பூனை மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, என்ன விஷயம், ஏதாவது யாருக்கு நான் பிறந்த நாளா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. உடனே அண்ணாமலை வந்து டேய் அது தெரியாமல் தாண்டா நானே காலிலேருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன், கேட்டாலும் எல்லாம் நல்ல விஷயந்தாங்க, வெயிட் பண்ணுங்கள், எல்லோரும் வந்த பிறகு நானே உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, எனக்கே ஒன்றும் தெரியலடா அப்படின்னு அண்ணாமலையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் வந்து அதாவது மாப்பிள்ளை பார்க்குறதுக்காக பொண்ணு வீட்டிலேருந்து வந்துடுறாங்க. அதாவது ஜோஷியர் சொல்லியிருப்பார் இல்லையா, அதனால் அவங்க மூலிமா வந்திருப்பாங்க. வந்தோன்னே உடனே விஜய் அவங்கள பார்த்துட்டு வாங்க 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 வாங்க, டேய் மனோஜ் வாடா, சம்மந்தி வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை வந்து கத்துறாங்க. உடனே முத்துக்கு ஒன்றுமே புரியல. சம்மந்தி வீடா, டேய் ரவி உனக்கு ஏதாவது புரியுதாடா? உடனே ரவி சொல்கிறாரு, டேய் முத்து எனக்கும் ஒன்றுமே புரியலடா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. என்ன சம்மந்தி வீடுன்னு சொல்கிறாங்க, ஒருவேளை மனோஜுக்கு ஏதாவது பொண்ணு பார்க்குறாங்களோ அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்களே. உடனே முத்து சொல்கிறாரு, டேய் அதான் டிவோர்ஸே இன்னும் கிடைக்கலையேடா பார்லராமாக்கும் மனோஜுக்கும், 2 பேருக்கு கிடைச்சா தானடா அம்மா இந்த ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பேசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்தவங்களை உட்கார வச்சுட்டு ஒரே கவனிப்பாக கவனிக்கிறாங்க நம்மளுடைய விஜயா. நம்மளுடைய மனோஜை பார்த்துட்டு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, மனோஜ் போ பேசு போ, கூச்சப்படாது மனோஜ், இல்லை உங்கள் சம்மந்தி வீடு தான், வா நாளை பிள்ளை நீ உங்கள் வீட்டுக்கு போகணும் வரணும்ல. அவன் கொஞ்சம் கூச்ச சபாவம் அவ்வளோதான், ரொம்ப நல்ல பையன், ரொம்ப அமைதி, எங்கள் 3 பையன்லேயே இவன் தான் ரொம்ப படித்தவன் அப்படி இப்படின்னு பீலா விட்றாங்க நம்மளுடைய விஜயா. உடனே மனோஜும் ஆமாங்க அப்படின்ற மாதிரிலாம் சீன் போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஒரே கதையாக விட்டுட்ருக்காங்க. இவன் பெரிய தொழிலதிபர், பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்துகிட்ருக்கான், அறிவுலேயும் சரி அழகுலேயும் சரி எதுலேயுமே குறைச்சல் கிடையாது என்னுடைய மூத்த பையன் மனோஜ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து ஓவராக மனோஜை பற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் நம்மளுடைய ரோஹிணி வந்து உள்ளே என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்தோன்னும் அப்படியே எல்லோரும் திருன்னு முழிக்கிறாங்க. நம்மளோட விஜயாவை பார்க்கணுமே, இவ எதுக்கு இங்கே இப்போ வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இவங்களாம் பார்க்கறதுக்கு முன்னாடி வாசல்லே நிறுத்தி அமுச்சிடலான்னு சொல்லிட்டு விஜயா ஓடி போகிறாங்க. போயிட்டு நீ எங்கடி வர இங்கே உள்ள வெளியில் போடி, இன்னும் யார்டி இங்கே வர சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க நம்ம ரோஹிணியை பார்த்து விஜயா. உடனே ரோஹிணி வந்து என்ன ஆண்டி என்ன டென்ஷன் ஆகிட்டீங்க, ஏன் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஆளாக உள்ளே வந்திருக்காங்களா, நான் உள்ளே வரக்கூடாதா? இங்கே பாருங்கள் டிவோர்ஸ் இன்னும் கிடைக்கல, அது வரைக்கும் நான் இந்த வீட்டு மருமக தானே, நான் எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசுகிறாங்க ரோஹிணி. உடனே விஜய் நீடி திமிரா பேசிட்டு இருக்க என்கிட்டயே, இப்படி வர தேவையில்ல, நீ வெளியில் போடி அப்படின்னு சொல்ல, ஏன்டி தடுக்கிறீங்க நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே சோஃபா வரைக்கும் வந்துடுறாங்க. உடனே அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் ஒன்றுமே புரியல, என்னாச்சு ஏன் இவங்க இவ்வளோ டென்ஷனாக பேசுகிறாங்க, அவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி வந்து பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட என்ன எல்லாரும் ஷாக் ஆகிட்டீங்க, ஆண்டி என்னை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே விஜயா வந்து திருன்னு முழிக்கிறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க விஜயா மேடம் இவங்க என்ன சொல்கிறாங்க, யார் இவங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. உடனே விஜயா வந்து இவளை பற்றி சொல்லிக்கிறதுக்கு இவனையும் பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி அப்பவும் திமுறை விஜயா சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து அப்படியே ஆண்டி அப்போ நானே சொல்லிக்கிறேன் என்னை பற்றி, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியலல்ல, இங்கே உட்காந்துட்ருக்காரே மிஸ்டர் மனோஜ், இவருடைய முதல் மனைவி நான் தான், ஒரே மனைவியும் நான் தான், இதோ என் கழுத்தில் தாலி கட்டியிருக்காருல இந்த தாலிக்கு சொந்தக்காரரே இவர் தான். ஏன் ஆண்டி இதை உங்ககிட்ட சொல்லவே இல்லையா, மனோஜ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போது என்னையும் மனோஜும் பிரிக்கிறதுக்காக டிவோர்ஸ் கேட்டு அலைஞ்சிட்ருக்காங்க ஆன்டி கோர்ட் மூலிமா, டிவோர்ஸ் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை, அதுக்குள்ளவே மனோஜுக்கு இன்னொரு பொண்ணு பார்த்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை எதுவுமே ஏன் ஆண்டி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணணும், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க, எல்லாமே பொய் சொல்லி எங்கள் வீட்டை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லி என்னை மட்டும் திட்டினீங்களே, இப்போ அடுத்த வீட்டில் பொண்ணு எடுக்க போகிறீங்களே, அவங்கக்கிட்ட உங்கள் பையனை பற்றி எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்படி கல்யாணம் பண்ணுறீங்களே, இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்காங்க. உடனே முத்து பார்த்தீங்கன்னா ரவி கிட்ட போய் சொல்கிறாரு, பார்த்தியா அம்மாவை என்ன போடுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பொண்ணு வீட்டுக்காரங்க இதெல்லாம் கேட்டுட்டு என்ன விஜயா மேடம் சொல்கிறாங்க, உங்கள் பையனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சா, அப்போ நீ எங்கள் வீட்டு பொண்ணை 2ஆம் தரமாக தான் நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்களா, இவ்வளோ ஏமாற்றுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல, இதுக்கப்புறம் அவ்வளோதான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து கோச்சிக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. உடனே விஜய் வந்து
திருட்டு கழுத, நீ யாருடி இங்கே உள்ள வரத்துக்கு? நீ எதுக்காடி இங்கே வந்த? என் பையனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியே ஆகுவேன். இவங்க இல்லைன்னா என்ன? எத்தனை சம்மந்தம் இருக்குது, எவ்வளோ பொண்ணு உலகத்தில் இருக்காங்க. நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பொண்ணை பார்த்து மனோஜ் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜும் வந்து ரோஹிணி பார்த்து, ஏய் நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த? அதான் உனக்கு எனக்கு கோர்ட்டில் டிவோர்ஸ் கேஸ் ஓடிட்டு இருக்கல, நான் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ எதுக்காக இங்கே வந்திருக்க? நீ மட்டும் என்னை ஏமாத்தலையா? ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு தானே என்கிட்ட மறைச்சு நீ ஏமாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஒரு பக்கத்துறாரு. உடனே ரோஹிணி வந்து, நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு மனோஜ், இதுக்கப்புறமா இதே மாதிரி பொண்ணு பார்க்கணுன்னு தெரிஞ்சிட்டு இருக்காதீங்க ஆண்டி. இதை மட்டும் நீங்கள் இன்னொரு வாட்டி பண்ணிங்க, நான் கோர்ட்டில் போய் இதில் திரும்பவும் நான் ஒரு கேஸ் போடுவேன். டிவோர்ஸே கிடைக்கிறதுக்குள்ள அவருக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க, மாமியார் குடும்பம்னு சொல்லி உங்கள் மேலே தான் திருப்பி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போயிடுறாங்க நம்மளுடைய ரோஹிணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயம் வந்து செமையாக பயப்படுறாங்க. என்னடா இவ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல உடனே முத்துவோம், மா பாலராமா சொன்னது ஏதோ ஒரு விதத்தில் கரெக்டு தான். இங்கே பாருங்கள், முதல்ல மனோஜுக்கும் பாலராமாவுக்கும் டிவோர்ஸ் கிடைக்கட்டும், அதுக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வேலை பார்த்து அது உங்கள் மேலே கேஸ் கொடுத்துச்சுன்னா அப்புறம் நீங்கள் தான் போய் ஜெயில் கம்பி எண்ணணும் அப்படின்ற மாதிரி பயமுறுத்தி விட்டுறாரு நம்மளுடைய முத்து. அண்ணாமலையும், விஜயா அவனுக்கு இதுக்குள்ளே நீ பொண்ணு பார்க்கணுன்னு என்ன அவசியம் இருக்குது? இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை, கிடைச்சதுக்கப்புறம் பொறுமையாக பார்த்துக்க வேண்டியதானே, என்ன இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கோவமாக ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு நம்ம விஜயா பார்த்திங்கன்னா பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே பார்வதி வந்து, வா விஜயா என்ன சோகமாக இருக்க? நேற்று தான் அவ்வளோ சந்தோஷமாக போனேன், உன் பையனுக்கு மனோஜுக்கு பொண்ணு கிடச்சிருச்சுன்னு, இன்றைக்கி ஏன் அம்மா பொண்ணு வீட்டிலேருந்து வரேன்னு சொன்னாங்களே, என்ன வந்து பேசிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே விஜயா வந்து, எங்கே பேசிட்டு போனாங்க, அதான் காரியத்தை வந்து கெடுத்துட்டாள் அந்த திருட்டு கழுத, யாரை சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்க, உடனே விஜய் வந்து, எல்லாம் அந்த ரோஹிணி ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன், கரெக்டாக எப்படி அவளுக்கு விஷயம் போச்சுனே தெரியல, கரெக்டாக உள்ளே வந்து பூந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, மனோஜுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, நான் தான் ஒய்ஃபு அப்படி இப்படின்னு சொல்லிட்டா, பொண்ணு வீட்டுக்காரங்களும் கோச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் தான் நம்மளுடைய சிந்தாமணியும் உள்ளே வந்திருப்பாங்க. வந்துட்டு, என்ன மாஸ்டர் சொல்கிறீங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி ரோஹிணி வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பேசிட்டாளா? அச்சோ, அப்போ உங்களுக்கு மனோஜ்க்கு அந்த பொண்ணும் கிடையாதா? என்ன மாஸ்டர் உங்களுக்கு மட்டும் எல்லாமே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டு சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அவங்களும் போயிடுறாங்க. கரெக்டாக எங்கே போகிறாங்கன்னா நம்ம சிந்தாமணி ரோஹிணி வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு ரோஹிணி கண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போகிறாங்க. வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம சிந்தாமணி ரோஹிணியை பார்த்து புகழ்ந்து தள்ளுறாங்க. ரோஹிணி கண்ணு இருந்தாலும் உனக்கு ரொம்பவே தைரியம்தான், எல்லா விஷயத்தையும் அசால்ட்டாக பண்ணி முடிச்சிடுறியே, அது எப்படி? நீ போயிட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டியாமே, உங்கள் மாமியார் பார்வதி கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ தான் அவங்கள பார்த்துட்டு நான் வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சிந்தாமணி சொல்கிறாங்க. உடனே ரோஹிணி வந்து, ஆமாம் ஆண்டி, எல்லாமே உங்களால் தான் நடந்து, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் மட்டும் இந்த விஷயம் சொல்லலைன்னா அப்புறம் திடீர்னு கூட மனோஜுக்கு கல்யாணமே நடந்து முடிச்சுட்ருப்பாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நீங்கள் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்க, நான் உங்களுக்கு எப்படி திரும்பி இதெல்லாம் ஹெல்ப் பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோஹிணி வந்து ஃபீல் பண்ணி சிந்தாமணிக்கிட்ட பேசுகிறாங்க. உடனே சிந்தாமணியும், ரோஹிணி கண்ணு என்ன கண்ணு, நீ என் பொண்ணு மாதிரி தானே, உன் வாழ்க்கை அழிஞ்சு போகிறதுக்கு நான் விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நல்லவங்க மாதிரி பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே உடனே ரோஹிணி வந்து, ஆண்டி ஒரு நிமிஷம் ஆண்டி, நீங்கள் எனக்கு இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரோஹிணி வந்து சிந்தாமணிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. என்ன ரோஹிணி கண்ணு ஹெல்ப் வேணும் சொல்லு, செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எங்கே இவ பணம் எனக்கு கேட்டு வரலன்னு சொல்லிட்டு சிந்தாமணி யோசிக்கிறாங்க. உடனே நம்ம ரோஹிணி பார்த்தீங்கன்னா, ஆண்டி நீங்கள் ஆள் வச்சு அடிச்சிங்களே, ஆக்சிடென்ட் பண்ணிங்களே, அது நீங்கள் அங்கிளுக்கு பண்ணியிருக்க கூடாது, விஜய் ஆண்டிக்கு தான் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹிணி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சிந்தாமணி, ரோஹிணி என்ன சொல்கிற நீனு அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆண்டி, நீங்கள் விஜயா ஆண்டியை பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும், அப்போ தான் இந்த மாதிரி வேலைலாம் எதுவுமே பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க, இப்போ நான் அவங்கள மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன், இதுக்கப்புறம் இந்த விஷயம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே தான் நான் கோர்ட்டில் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன வேணாலும் அவங்க பண்ணுவாங்க, அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் ஆண்டி, இதே மாதிரி விஜயா ஆண்டியும் கொஞ்சம் லைட்டாக கை கால் இடித்து ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்ன ரோஹிணி இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? ஆண்டி சரிப்பட்டு வரும், அந்த வீட்லேயே நல்ல ஒரு அங்கிள் தான், அங்கிளையே நீங்கள் பண்ணிட்டீங்க, இவங்கள தானே பண்ணுங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சேர்த்து வச்சு அப்புறமா எனக்கு காசு வந்த பிறகு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ரோஹிணி கண்ணு, நீ சொல்லிட்டல பண்ணிடுறேன், நாளைக்கு எப்படியோ பார்வதி வீட்டுக்கு வருவாங்கல்ல, அப்போ என் ஆளுங்களை விட்டு பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பார்வதி வீட்டுக்கு நம்ம விஜயா வரும்போது கரெக்டாக அந்த வழியாக தான் நம்ம சிந்தாமணி எப்படி ட்ராவல் ஆகி போகிற மாதிரி நடிச்சிட்டு, ஐயோ மாஸ்டர் என்னாச்சு உங்களுக்கு, எப்படி அடிப்பட்டது, எப்படி இடிச்சிட்டு போகிறான் பாறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அப்படி திட்டுறாங்கன்னு அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க நம்மளுடைய சிந்தாமணி. உடனே வாங்க மாஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், யார் மாஸ்டர் வேணும்னே இடித்த மாதிரி இருக்குது எனக்கு என்னமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு அதே மாதிரி
கால்லையும் கையிலையும் கட்டு போடுறாங்க நம்மளுடைய விஜயாவுக்கு. இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கட்டு போட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க விஜயாவை. சிந்தாமணி கூட்டிகிட்டு வந்து விட்டு போயிடுறாங்க. அண்ணாமலையும் பார்த்துட்டு விஜயா என்ன ஆச்சு உனக்குன்னா இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் வேணும்னே ஏதோ பைக்கில் ஸ்பீடாக ஒருத்தவங்க வந்தாங்க, இடிச்சிட்டு போயிட்டே இருந்தான், நல்ல வேலை அந்த நேரத்தில் என் ஃப்ரெண்டு சிந்தாமணி அந்த வழியாக வந்து என்னை பார்த்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க, இல்லைனா எனக்கு என்ன இருக்குன்னே தெரியாதுங்க, எல்லாமே என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, ஏங்க நம்ம வீட்டுக்கு மட்டும் இவ்வளோ சோதனை நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே முத்து, மா என்னம்மா ஆச்சு, மீனா இருந்தால் தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னீங்க, இப்போ வீட்டில் மீனா கூட கிடையாது, ஆனால் ஏம்மா உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் உதவி தேவைப்படுது, அண்ணாமலையாலையும் பண்ண முடியல. அப்படியே யோசிக்கிறாங்க தனிமையில், ஒருவேளை மீனா இருந்தால் இந்நேரத்துக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசு மாறுற மாதிரி இருக்காங்க. உடனே நம்மளோட அண்ணாமலையும் சொல்கிறாரு, இங்கே பாரு விஜயா, இதுக்கப்புறமாச்சும் மீனாவை இங்கே வர சொல்லு, நீயே ஃபோன் பண்ணி கூப்பிடு, முத்து ஃபோன் பண்ணி கூப்பிடுவான், எனக்கும் உடம்பு முடியல, உன்னை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ஆள் வேணும், வீட்டில் யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணாதான் உன்னாலையுமே முடியும், நீ எனக்காக மீனாவை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் வந்து இல்லைங்க, நான் யோசிச்சு தான் முடிவெடுப்பேன், நீங்கள் சொன்னதுக்காகலாம் நான் கூப்பிட முடியாது, அந்த பூக்கட்டுறக்காரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணமா, என் பையன் மனோஜ் எனக்கு பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, எல்லாமே ஒரு ஆம்பளை பிள்ளையால் பண்ண முடியாது, நான் எல்லாமே காரணமாக தான் சொல்கிறேன், நீ மீனாவை கூப்பிடு அப்படின்னு சொல்லி, இல்லைனா நானே மீனாவை வர சொல்கிறேன், ஆனால் மீனாவை தயவு செய்து வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுவுமே பதில் சொல்லவே இல்லை நம்ம விஜயா. உடனே முத்துவும் பார்த்தீங்கன்னா மீனாவை போய் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து மீனாவை வெறுப்பாங்களா இல்லை ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.